சரிங்களா? சரி வணக்கம் ஐயா. நல்லா இது என்னன்னு என்னது? நீங்க தான் பொட்டிக்காரரா? இல்ல பொட்டி வச்சிருக்கணுமா? பொட்டி வச்சிருக்கீங்களா? சரி. எதுக்கு 6 மணியோட பேர் வச்சாங்க தெரியல. அது 6 மணியா இருந்துச்சா? காலையில 6 மணி வெளியே வாசிக்கிறனால அதுக்கு 6 மணியா? அருமையான ஆளியா. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல பேர் இருக்கு தெரியுமா? என்னங்க? ஃபேம்பரஸ். என்ன ஃபேம்பரஸ்? இந்த சின்ன குழந்தை எல்லாம் பாத்ரூம் போறப்ப குட்டில மாட்டி விடுவா இல்ல ஃபேம்பரஸ். என்னது? ஃபேம்பரஸா? ஃபேம்பரஸ் அதுக்கு பேரு. சரிண்ணே. ஏனே அதுக்கு என்ன மிருதங்கம் வச்சிருக்காங்க? மிருக தோளால் செய்யப்பட்டனால மிருதங்கம் வச்சிருக்காங்க. ஆமா சரி இருந்தாலும் பரவாயில்ல. ஆமா இங்க என்னென்ன கூட்டா ஒண்ணுமே ஆள் இல்லவே காணோம். நம்ம வாட்டில வந்து காய்ச்சி மூச்சுன்னு கத்துட்டு தம்பி நீ என்னையா போட்டிருக்கிற? என்ன போட்டிருக்கேனா? நான் ட்ரெஸ் போட்டிருக்கேன். அதனால என் கண்ணுல என்ன போட்டிருக்க? கண்ணுலையா?
கண்ணாடி போட்டிருக்கேன். கண்ணாடியை கழட்டி விட்டு பாரு. கழட்டி விட்டு பார்க்கணுமா? ஆமா. ஆனா போயா கபோதி கழட்டி விட்டு பார்த்ததுனாலதான் 5 லட்சம் ரூபாய் காரே அதுல போச்சு. பொள்ளக்குன்னு கலட்டுனதுதான் அதுல ஓச்சு பாருங்க 5 லட்சம் ரூபாய் காரு. அப்படியா? நீ கண்ணாடி கேட்டு பாரியா? கண்ணாடி எடுத்துட்டு பாக்கணும். நீ ஆத்தாடி ஆத்தா அண்ணே அண்ணா கூட்டம்னாலும் கூட்டம் அண்ணே. உங்க வீட்டு கூட்டம் இல்ல எங்க வீட்டு கூட்டம் இல்லண்ணே. கொள்ள கூட்டம் மாதிரி தெரியுது அண்ணே. மனதை கொல்லம் செய்ய கூட்டம் மாதிரி தெரியுது. எளிதான கூட்டம். ஆமா அருமையான கூட்டம். ஆமாங்க அண்ணே வந்தவங்க வணக்கத்தை போட்டுக்கோமா போடுங்க. பிஞ்சில வளர்த்த சின்ன பசங்களே சும்மா இருங்கப்பா. அந்த பெரிய மனுஷன் ஆத்துல பேத்துக்கு மதிப்பு கொடுங்கப்பா. பிஞ்சில வளர்த்த சின்ன பசங்களே சும்மா இருங்கப்பா. அந்த பெரிய மனுஷன் ஆட்டாமைக்கு ஒரு மதிப்பு கொடுங்கப்பா. பிஞ்சில வளர்த்த சின்ன பசங்களே சும்மா இருங்கப்பா. அந்த பெரிய மனுஷன் ஆத்துல பேத்துக்கு மதிப்பு கொடுங்கப்பா. பிஞ்சில வளர்த்த சின்ன பசங்களே சும்மா இருங்கப்பா. ஒரு பெரிய மனுஷன் ஆட்டாமைக்கு ஒரு மதிப்பு கொடுங்கப்பா. அம்மா தாயே புண்ணியவாதி சொல்லுற கேளுங்க. கூத்து நடக்கும் போது நீங்க கதையை பேசாது. கூத்து நடக்கும் போது நீங்க கதையை பேசாதே. கூத்து நடக்கும் போது நீங்க கதைகள் பேசாது. கதைகள் பேசி கூத்துகளையும் குறைய சொல்லாது. இதில வளர்ந்த சின்ன பசங்களே சும்மா இருங்கப்பா. அந்த பெரிய மனுஷன் பேத்துக்கு மதிப்பு கொடுங்கப்பா. ஆமா நானும் போற ஊர்ல ஊரா இப்படிதான் படிக்கிறேன். அப்படியா? ஆமா. ஆனா சின்ன பசங்க வந்து பெரிய மனுஷனுக்கு மதிப்பு கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. அப்படியா? அந்த நாளையில பாத்தீங்கன்னா வச்சுக்கவே அப்படியே ஒட்டு சவரதான் இருக்கேன். சரி. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே மாடி வீடு கட்டமா கட்டுறாங்க. ஆமா. ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ரவுண்டு வீடு கூரை வீடு தான் இருக்கு மேக்ஸிமம் எல்லா ஏரியாவிலயா. அதுல ஒட்டுத்துன்னு இருக்கும் பாருங்க. ஆமா. அதுல சின்ன பசங்க நாங்க உட்கார்ந்து இருந்தோம்னா எங்க தாயோ மாமாவோ மச்சனானோ யாரு வந்தாலும் சரி அப்படியே இறங்கி அப்படி நின்னுக்குவோம். ஆமா. என்ன தவறுகள் பண்ணாலும் அப்படியே ஒண்ணும் தெரியாத பயமா நின்னுக்குவோம் நாங்க. ஆனா இப்ப இருக்க பசங்களே ஐயோ அப்பா சொல்லவே முடியாதுன்னு. ஆமா தனியா செல்ல பார்த்துட்டு என்ன நடந்தா தமிழ் செக்ஸ் வீடியோங்கிற சொல்றாயா அவன். ஆமா அது கூட பரவாயில்லையா. நேத்து பாக்குற ஒருத்தர் வேலிக்கிற கடுக்க மண்டி போட்டுட்டு இருக்கியா என்ன பண்றான்னு பார்த்தா அவனு செல்ல நோண்டிட்டு தயாரா இருக்கிறான். செல்ல நோண்டுற. ஆமா செல்லு வந்துச்சுனே. செல்லு வந்து நல்லதுக்கு உதவுது. ஆமா. ஆனா நம்ம வீட்டுல இருந்துட்டு நாட்டுல என்ன நடக்குதுங்கிறத அப்படியே பார்க்கலாம். அது ஒரு நல்ல விஷயம். நல்ல விஷயம். அதே செல்லு வந்து தப்பாக யூஸ் பண்ணா என்ன நடக்கும் தெரியுமா? தானும் கெட்டு தன் குடும்பமும் கெட்டு எல்லாத்தையுமே கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஆமா. எப்படி தெரியுமா? சொல்லுங்க. இங்க வர தம்பி சாப்பாடு சாப்பிட்டாதான் உடம்புக்கு எனர்ஜி. அதுவே அளவுக்கு மீறி சாப்பிட்டா அது பாய்சன் ஆகுது. எல்லாத்துலயுமே நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்கு. அதுல செல்லுல அதிக நல்லது இருக்கு. அதை தவறா பயன்படுத்துறாங்க. இந்த தவறா பயன்படுத்துறவங்க தான் நான் படிக்கிற பாட்டு. எங்க நிறைந்திருக்கு செல்லு செல்லு எங்க நிறைந்திருக்கு செல்லு செல்லு அது எல்லாரும் கையிலையும் செல்லு செல்லு நாட்டுல இருந்து வீடு வரலையே. நல்ல விஷயத்தை பயன்படுத்தினா நல்லதுதான். கெட்ட விஷயத்தை பயன்படுத்தினா வச்சுக்க அப்படியே கெட்டு கீழே போயிட வேண்டியதான். அதோட மட்டுமா நிக்குது. சொல்லுங்க. செல்லவதுக்கு என்ன பண்றாங்க தெரியுமா? நம்ம சரக்கு அடிக்கிறா பாருங்க தாய்மார்கள் எல்லாம். இந்த சரக்கு அடிச்சா யாரும் கோச்சுக்காதீங்கன்னு. ஏன்னா சரக்கு அடிக்கிறனால வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வர. என்னென்ன பிரச்சனை வர தெரியுமா? யாரு சரக்கு அடிக்கிறவங்க? சரக்கு அடிக்கிறியா? ஆமா. சரக்கு அடிக்கிறவங்கள தான் நான் சொல்றேன். ஆமா அதுக்காக இங்கிட்டு நீட்டிடுறாங்க. இங்க நாட்டு அளவுடு இந்த லைனே நாட்டு அளவுடா சாரி சேர்த்துங்க. ஆமா சரக்கு அடிச்சுட்டு என்ன பண்றாங்க தெரியுமா? சொல்லுங்க. பொண்டாட்டி போன் பண்ணினா வெறுத்து பேசுறேன். அவன் சின்ன வீடு போன் பண்ணினா சிரிச்சு பேசுறேன்.
வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைங்க பட்டினி போட்டா தண்ணி போட்டு தள்ளி பேசி வண்டி ஓட்டுற அவன் புளிய மரம் போஸ்ட் மரம் போய் குத்துற தண்ணி போட்டு தள்ளி பேசி வண்டி ஓட்டுற அவன் புளிய மரம் போஸ்ட் மரம் போய் குத்துற செல்லாத வீதியில செத்து கிடக்கிற அந்த செல்லெடுத்து வீட்டுக்கு தான் தகவல் சொல்லுற அவன் செல்லாத வீதியில செத்து கிடக்கிற அந்த செல்லெடுத்து வீட்டுக்கு தான் தகவல் சொல்லுற பொண்டாட்டிய போன் பண்ண வச்சுக்க மாமா அப்படின்னு அன்பா தான் பேசுவாங்க. ஆமா என்ன நீ உனக்கு என்ன போன் வைடு அப்படின்பாங்க. ரொம்ப கோவம். ஆமா ரொம்ப கோவம். ஆமா சரி இது சின்ன வீடு போன் பண்ணி குழந்தையா ஆத்தாடியோ செல்லா என்னடி செல்லா என்ன சாமி சொல்லு உனக்கு ஆத்தாடி செல்ல நான் வீட்டுல சாப்பிடவே இல்ல. ஆமா நீ எப்பதான் போன் பண்ணுவேன்ட்டு நான் இருப்பேன். ஆமா நீ எச்சிய துப்புனா நான் நாக்கல. ஆமா பாசம் பாசம் அவ்வளவு பாசம் அப்படிம்பாங்க. அதோட மட்டுமா நிக்குது அது அந்த சின்ன வீடு போன எடுக்கலன்னா உங்களுக்கு எத்தனை சின்ன வீடு யாருக்கு நீ உங்களுக்கு நமக்கெல்லாம் பல சின்ன வீடு இருக்குது ஐயா. அனுபவமா பேசுறீங்க அதுதான் கேட்டேன். இல்ல என்ன பாத்துக்க அந்த சின்ன வீடு போன் பண்ணி எடுத்துருச்சுன்னா பிரச்சனை இல்லன்னு போன் பண்ணி எடுக்கலன்னா தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஆமா நேரம் ஒயின் ஷாப்புக்கு போக வேண்டியது ஒயின் ஷாப்புக்கு போக வேண்டியது ஒரு சரக கோட்டை போட வேண்டியது அப்படியே டபுள் அப்படியே நெப்போலி எவ்வளவு வந்து ஒரு ஆள் சிங்கா ஓட்டும் போதே நம்ம சரியா போனால வாரவே சரியா வர மாட்டேன். ஆமா இதுல வேற நெப்போலி எவ்வளவு நுழைஞ்சு என்ன ஆகும். ஆமா அவன் வச்சதான் சட்டம். ஆமா ரோட்டவே ஃபுல்லா நம்ம குத்தகை எடுத்தது மாதிரி ரோடு ஃபுல்லா நம்ம அப்படி போவோம். அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா புளிய மரமா போஸ்ட் மரத்துல குத்தி செத்துருவா வீதியில. ஆமா ஆமா குத்தி சாவ வீதியிலே ஏன்னா செத்துருவம் பாத்துங்க நம்ம தகவல் சொல்ல முடியாது. அடுத்த வேணா நம்ம ஆதார் கார்டு எடுத்து பார்த்தா அது ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா ஆதார் கார்டு பார்ப்பேன். இல்லைன்னா செல் எடுத்து இந்த மாதிரி தகவல் வீட்டுக்கு தகவல் சொல்லுவேன். அந்த மாதிரி ஆகி போச்சு. பேர் அன்பு கொண்ட பெரியவர்களே பெரும் மதிப்புக்குரிய தாய்மார்களே காலையில் காடு சென்று மண்ணை பொன்னாக்கி விட்டு மாலையில் வீடு திரும்பும் மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களே கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாமல் காவலத்துறை ஐயா அவர்களே மற்றும் சுற்றுவட்டார பொதுமக்களே மற்றும் ஊர்கர் ஐயா அவர்களே ஊர்கவுண்டர் ஐயா அவர்களே ஊர் பூசர் ஐயா அவர்களே மற்றும் இந்த நாடகத்தை வைக்க வேண்டும் என்று அரும்பாடுபட்டு வைத்துக் கொண்ட ஊர் மக்களுக்கும் மற்றும் நாடக அமைப்பாளர் மணிவண்ணன் அவர்களுக்கும் எங்களது சார்பாகவும் எங்களது கலைஞர்கள் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம். காலமே கெட்டு போச்சுன்னு எப்படி கேட்கணும். எப்படி முதல்ல பாத்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளைக்கு தானே ஜாதகம் பார்ப்பாங்க. பொண்ணு மாப்பிள்ளை தானே ஜாதகம் பார்ப்பாங்க. இப்ப உள்ள பொண்ணு மாப்பிள்ளை ஜாதகம் பார்க்க மாட்டாங்க. பார்க்கவும் கூடாது. பார்த்தாலும் அது சாத்தியப்பட்டு வராது. மாமியாளுக்கு மருமகளுக்கு சாதம் போறது சரியா இருக்க நம்ம பார்த்தா போதும். எல்லா குடும்பத்திலையும் சண்டை வர்றது பாத்தீங்கன்னா மாமியாளுக்கு மருமகளுக்கு மருமகளுக்கு ஒருவேளை சண்டை கட்ட தெரியலன்னு வச்சுக்கவே நான் டிவில அதாவது கலைஞர் கொடுத்த டிவில பாருங்க மேக்சிமம் இப்போ வந்து பகுதி வீட்டுல தான் கலைஞர் டிவி இருக்கான். மத்த எல்லா வீட்லயுமே எல்இடி டிவி வந்துருச்சு. அந்த டிவில பாருங்க 15 நாடகம் போடுறாங்க. அதுல 15 நாடகத்துல 5 நாடகம் பாத்தீங்கன்னா மாமியாளுக்கு விஷ வைக்கிறது. ஆமா 5 நாடகம் பாத்தீங்கன்னா வேலைக்காரியை லவ் பண்றது. ஆமா எதெல்லாம் கெட்டதோ அதெல்லாம் கத்து கொடுக்குறாங்க. அத்தனையும் கத்து கொடுக்குறாங்க. 5 நாடகம் வேலைக்காரியை லவ் பண்றது. 5 நாடகம் வந்து மாமியாளுக்கு மருமகளுக்கு சண்டை கட்டுறது. குடும்படி சண்டை. மீதி 5 நாடகம் இருக்கு பாத்தியா. எப்படி பொண்டாட்டியை விட்டு போட்டு பொண்டாட்டிக்கே தெரியாம குடும்பத்துக்கே தெரியாம அங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிட்டு இருப்பாங்க. எப்படி ஆமா இதான் நாடக சீரியல். அதை பார்த்தா கெட்டு போறாங்க. புருஷங்களுக்கு சோறு எப்ப ஊத்துவாங்க தெரியுமா? அந்த சீரியல்ல விளம்பரம் போட்டா மட்டும்தான் புருஷங்களுக்கு சோறு. விளம்பரம் போடலன்னு வச்சுக்க புருஷங்களை பட்டினி கிடந்து சாக வேண்டியது. ஆமா அப்படிப்பட்ட காலகட்டம் ஆகி போச்சுன்னு. ஆமா நேத்து நாடகத்துக்கு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்க நேத்து நாடகத்துக்கு போன பழனிக்கு வழக்க எரமநாயக்கன் ஊருன்னு அங்க போய் பாத்தீங்கன்னா வச்சுக்க இங்க இருந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏரோட்டு வேலை சொல்ற ரோட்ல பாருங்க ஒரே பஸ் தானே 9 மணி பஸ். அங்க ஒண்ணு 9 போய் இறங்கிடலாம். நாடகம் 10 மணிக்கு 12 இருந்து எனக்கு
கம்மியா ஒரு 4-5 கிலோமீட்டர் தான். சரி போய் கிளம்பேன்னு சொல்லி நம்ம நாளைக்கு ஏஜென்ட் பழனிக்கு வந்துடுறேன் 2 வீலர்ல. சரி நீ வந்துடுறப்பா பழனி பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படின்னாரு. நானும் பார்த்தேன்னா என் வேலை செஞ்சூர்ல அந்த 9 பஸ்ல ஏறி போறேன். அங்க போய் இறங்குற மணி 9:30. சரி நல்லா பார்த்தேன் மழை சோன்னு பெய்யுது. ஆமா அந்த நான் ஏஜென்ட் சொல்லிட்டாரு, தம்பி இன்னைக்கு வந்து நாடகம் கேன்சல் அப்படின்ட்டாரு. ஆனா பாவி சண்டாலாம் சாப்பிடவும் முடியல, எங்களா வர்றதுன்னு சொல்லி சரி வந்த பஸ்ல நம்ம போயிடணும், வீட்டுல போய் தான் சாப்பிடணும் பைசா வேற இல்ல, வீட்டுல போய் தான் சாப்பிடணும்னு சொல்லி பக்கத்துல பார்த்தா ஒரு பெட்டி கடை இருந்துச்சுனே. சரி நல்லா வாழைப்பழம் பச்சை நடம் பழம் ஒரு பழம் இருந்துச்சுனே. சரி 5 ரூபா இருந்துச்சு, 5 ரூபா இருந்துச்சு. ஏஜென்ட் வாங்கி மீதி காசை பஸ்ஸுக்கு வச்சுட்டு சரி ஒரு பழம் வாங்கி சாப்பிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி பழத்தை வாங்கி கையில பிடிக்கிறேன். அவங்க பஸ் வந்துருச்சு. அந்த ஒரே பஸ் தான். அந்த ஒரு பஸ் விட்டாச்சுன்னா பழனி பஸ் ஸ்டாண்ட்ல படுத்தது காலையில வரணும். வேலை செஞ்சதுக்கு வரணும். ஏன்னா திண்டியில கூட அடிக்கடி பஸ் இருக்குது, வேலை செஞ்சது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பஸ்ல நானும் பேக்க தூக்கிட்டு ஏறினா பேக்கு ஒரு கையில பழத்து ஒரு கையில புடிச்சிட்டு ஏற முடியுமா? ஏற முடியாது. அந்த வாழைப்பழத்தை வந்து பேண்ட் பாக்கெட்ல பின்னாடி வச்சுட்டோம்னா ஒரு கையில கம்பியை பிடிச்சி ஏறிக்கலாம்னு சொல்லி நானும் கம்பியை பிடிச்சி மேல ஏறிட்டேனே. மேல ஏறி பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசல் ஓவரா நெரிசல் ஆகி போச்சு. ஆஹா கூட்ட நெரிசல் வேற ஓவரா இருக்குது. பழம் நசிக்கிற மாதிரி இருக்குது. ஆமா பழத்தை பாதுகாக்கணும்ல அப்படின்னு சொல்லி நானும் அப்படி பின்னாடி பிடிக்கிறேன். பின்னாடி பிடிச்சனே பழம் நல்லா பாதுகாப்பா தானே இருந்துச்சு. ஒரு சரி அதான் போய் பல பாதுகாப்பு தானே இருக்குது அப்படின்னு சொல்லி இப்படி விட்டேன். திருப்பி ஒரு பெரியவர் இப்படி இப்படின்னாருனே ஆஹா பழத்தை நசுக்கிறாங்க இருக்குது அப்படின்னு சொல்லி திருப்பி பிடிச்ச பாருங்க. முத பிடியோட கொஞ்சம் பெருசா இருந்துச்சுனே பழம். எனக்கே சந்தேகமாயி போச்சு, என்னடா முத பிடிச்ச பிடிக்கு இந்த பிடி கொஞ்சம் பெருசா இருக்குது அப்படின்னு சொல்லி நானும் 2வது பிடிச்சி நானும் எனக்கு சந்தோஷம். ஆஹா பழம் பெருசாயிட்டே இருக்குது. பழம் பெருசாச்சுன்னா ஒரே பழத்துல பசி நிறைஞ்சு பசி வயிறு நிறைஞ்சிருமில்ல அப்படின்னு சொல்லி நான் நம்ம சந்தோஷத்தோட வரேன். பாத்துன்னு வச்சுக்க வந்து பாக்குறேன். நவாமரத்தை பண்ணிட்டு பசங்க நிப்பாட்டுறாரு. அந்த பெரியவரு தம்பி கொஞ்சம் விளையினா இறங்குவே அப்படின்னாரு. ஐயா இறங்குயா அப்படின்னு. தம்பி கொஞ்சம் விட்டினா இறங்குவே அப்படின்னாரு. என்னத்தையா விடணும் அதான் விட்டுட்டு இறங்கு சந்தை விட்டுட்டு இறங்கு அப்படின்னு. தம்பி நீ பிடிச்சது ஓம்பல் இல்ல ஏம்பல் அப்படின்னாரு. ஆமா அப்படி ஆயிப்போச்சுனே. இங்கே இடம் பொருள் ஏவல் வேணும். ஆமா சமயம் மருந்து பேசு. சில நேரங்களில் பேசாம இருந்தாலும் பரவாயில்ல. பாளைய அருகாமையில் உள்ள சீர்த்தப்பட்டியில் அமைந்து அருள்வாத்துக் கொண்டிருக்கும் மாரியம்மன் பகவதி அம்மன் உற்சாக திருவிழாவை முன்னிட்டு இவருக்கு மேடையில் வைத்திருக்கூடிய நாடகம் பக்தி பரவசம் என்று சொல்லக்கூடிய பாண்டிசாமி என்று தெய்வீக நாடகம் நாடகத்தில் நடிக்க காத்துக் கொண்டிருக்கும் மாமணிகள் தன்னிந்திய நாடக சங்கத்தில் சென்று வெற்றி முரசு கொட்டி கொண்டு வந்திருக்கும் சென்றமா வெற்றி பெற சொல்லிவதற்கு மதிப்புக்கு பெறக்கூடிய கேஎன் சாமி அவர்கள் இவருக்கு மேடையில் வெள்ளசாமி அவர்களை காத்துக் கொண்டிருக்கின்றார். உலகமேலெங்கும் நடக்காதே ஓடோ நதிகளும் நடக்காதே மலர்கள் பலமகும் நடக்காதே அன்னை மணியை விரித்தாலே உலகமேலெங்கும் நடக்காதே ஓடோ நதிகளும் நாடக ஒளியில் நவரசன் நாயகி என்று சொல்லக்கூடிய இந்துக்களை சேர்ந்த ராதிகா அவர்கள் இவருக்கு மேடையில் வெள்ளை மலர் நடி காத்துக் கொண்டிருக்கின்றார். அதுக்கு அடுத்தபடியாக மதிப்பிற்கு மரியாதைக்குரிய சென்றவர்களாக வெற்றி முரசு கொட்டி கொண்டு வந்திருக்கும் பால்தாஸ் அவர்கள் இவருக்கு மேடையில் சேதுபதி பெண் பாண்டி முடியாது. அதுக்கு அடுத்தபடியாக சொன்னப்பா அவர்கள் இவருக்கு மேடையில் மாலாகவும்
ஹார்மோனிய கலை அரசு பின்பாட்டு இசை முரசு என்று சொல்லக்கூடிய கரூரை சேர்ந்த கோம்பை சேர்ந்த கே நாகராஜ் அவர்கள் இவருக்கு மேடையில் ஹார்மோனியம் பின்பாட்டு செய்வார். ஒரு தாயும் தந்தையும் குழந்தைக்கு எவ்வாறு முக்கியம் என்பதை இன்று மட்டுமல்ல என்றென்றும் நாம் எல்லா விஷயங்களிலும் கேள்விப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றோம். இருந்த போதிலும் வறுமை தொற்றிக் கொண்டால் ஒரு தாய் என்ன செய்வார்? அந்த குழந்தைக்கு பாலூட்ட கூட முடியாத வறுமை. அந்த நிலையிலே குழந்தை அழுகின்றது. அந்த நேரத்தில் குழந்தையை ஆசுவாசப்படுத்தி உறங்க வைக்க வேண்டும். அதற்காக தாளாட்டியாவது உறங்க வைக்கலாம் என்று தாய் முற்படும் பொழுது தந்தையும் பங்குக்கு தாளாட்டுகின்றார். எவ்விதமாக என்றால் குழந்தை பசிக்குது அழுகுது. இவள் வறுமையில் செம்மை என்ற நோக்கத்தோடு பாடுகிறாள். தொட்டில் கட்டி தாளாட்டூரை தூங்காமணி காலாட்டூர துணை தொட்டி பிடிக்கலையோ தூக்கம் வந்து அழைக்கலையோ துணை தொட்டி பிடிக்கலையோ தூக்கம் வந்து அழைக்கலையோ ஆரீராரோ ஆரீராரீராரீராரோ ஆரீராரோ ஆரீராரீராரீராரோ தொட்டில் கட்டி தாளாட்டூரை தூங்காமணி காலாட்டூர துணை தொட்டி பிடிக்கலையோ தூக்கம் வந்து அழைக்கலையோ துணை தொட்டி பிடிக்கலையோ தூக்கம் வந்து அழைக்கலையோ. கை கொலுசு செத்து போட்டா கை கொலுசு செத்து போட்டா கையோடு கை மோதி கை மலர்கள் நோகமுடி கை கொலுசு செய்யலடா கண்ணே ராணி உறங்கி கை கொலுசு செய்யலடா கண்ணே ராணி உறங்கி ஆரீராரோ ஆரீராரீராரோ. அதுக்கு அவங்க அப்பா பங்கு காட்டுறாரு. கை கொலுசு செத்து போட காசு போட இல்லையப்பா கை கொலுசு செத்து போட காசு போட இல்லையப்பா போய் சொல்லி உங்க அம்மா தூங்க வைக்க பார்க்குறாடா போய் சொல்லி உங்க அம்மா தூங்க வைக்க பார்க்குறாடா. ஆரீராரோ ஆரீராரீராரீராரோ. காத்தோடு செத்து போட்டா காலோடு கால் மோதி கால்மரங்கள் நோகமுள்ளே காத்தோடு செய்யலடா கண்ணே ராணி உறங்கி காத்தோடு செத்து போட காசு பட இல்லையப்பா போய் சொல்லி உங்க அம்மா உங்க வைக்க பார்க்குறா. ஆரீராரோ ஆரீராரீராரீராரோ. தொட்டில் கட்டி தாளாட்டூரை தூங்காமணி காலாட்டூர துணை தொட்டி பிடிக்கலையோ தூக்கம் வந்து அழைக்கலையோ அழைக்கலை. பட்டு துணி நச்சு போட்டாவும் சித்து லோகமுள்ளே பட்டு துணி நச்சு போட்டாவும் சித்து லோகமுள்ளே ஒட்டு துணி பொறுக்கினா ஒட்டு துணி பொறுக்கினா சட்ட நச்சு போடுறா. அந்த தாய் கடைசி அவர் தீர்வு சொல்றா. அப்பதான் உண்மையை சொல்றா. பட்டமரம் நாடே இதில் பால்வடியாதே பட்டமரம் நாடே இதில் பால்வடியாதே ஈரமில்லா மேகம் இதில் தூறல் விழாதே பெத்தெடுத்த ராராவே கொந்தடரை தூக்கி ரசிகருடைய கொந்தடரை தூக்கி புயலுக்கு நடுவே
சிறப்பு. ஏமா எல்லாம் கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்கம்மா. அதாவது ஒரு தாய் தந்தை பற்றி நல்லா அருமையான பாரதிக்காரு. அண்ணே நன்றி நன்றி நன்றிண்ணே. இன்னும் வரலண்ணே, வந்த பின்னாடி போயிடுவான். என்ன அண்ணே அப்படித்தானே? நேற்று நாடகத்துக்கு போயிட்டு தூங்கிட்டு இருக்கிறேன். மட்ட மதியானத்துக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்க, நல்லா வீட்டுக்குள்ள பார்த்தா தான் உக்கரமா கிடக்குது அப்படின்னு சொல்லி வெளியே வேப்பமரத்துக்கு தூங்கிட்டு இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணிக்கு சட சட சடன்னு ஒரு சவுண்ட் வச்சுனே. சடசடா மழையா இருக்கு. அட இல்லையா, நானும் அப்படித்தான் நினைச்சேன். என்னடா இந்த நேரத்துக்கு என்னடா 2 மணிக்கு என்னடா மழை வர மாட்டேங்குது, சவுண்ட் வருதுன்னு சொல்லி நானும் அங்கிட்டும் இங்கிட்டு பாக்குறேன். மழை இறங்கல, வெள்ளை வெயில் அடிக்குது. என்னடா இந்த சவுண்டுன்னு அப்படி பாக்குறேன். லேசா ஓரம் கட்டி பாக்குறேன். ஒரு 70 வயசு அம்மா மூத்திரம் அடிச்சதையா சட 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 சடன்னு சவுண்டு. இத போய் தாயா பெருசா சொல்றேன். ஏன் அப்புறம் அவ்வளவு ஒரு தூக்கத்தவே எழுப்புதுன்னா அவ்வளவு பெரிய அரவப்புனா பாத்துக்கவே. ஆமா, அந்த அளவுக்கு ஸ்பீடு. அந்த காலத்துல ஸ்டாண்ட் பாடி. ஆமா, சரி இருந்தாலும் பரவாயில்ல. விருதுநகர் சக்கரவர்த்தி கோடையடி குமரன் என்று சொல்லக்கூடிய பள்ளியில் ஆசிரியராகவும், அதாவது குரு இல்லாமல் யாருமே கிடையாதுன்னு, எல்லாமே குருவுக்கு அப்புறம் தான். ஆமா என்று சொல்லக்கூடிய முத்துசாமி சார் அவர்கள் இவரங்க மேடையில் மிருதங்கம் பெற்றோராக இசைப்பார்.
தம்பி அட அடியப்பா ஆமாப்பா. ஆமா ஏனே இந்த வயசுலயே இவர் இந்த அடி அடிக்கிறாருன்னா ஆஹா. உங்க வயசுல கொஞ்ச நஞ்சம் அடியா அடிச்சிருப்பாரு ஆமாப்பா. ஆட பிறந்தங்கத்தான் சொல்றையா ஆமாம். ஆமா ஆ. அதுல பாருங்க அதுலயே அட அத பாருங்க அதாவது ஆமா அதாவது பாத்தீங்கன்னா இவர் மிருதங்காரரு பாத்தீங்கன்னா போன வாரம் வந்த மிருதங்காரர் அதே மாதிரி பழக்க தோஷத்துல சரி நல்லா அடி நல்லா சவுர் பாட்டி ஆமா நல்லா அடி சக்க எடுப்பாரு சரி. ஒரு நாள் நாடகம் இல்ல வீட்டுல படுத்திருக்காரு ஆமா மாமியார் அந்த பக்கம் படுத்திருக்கிறது பொண்டாட்டி கிட்ட படுத்திருக்கிறது இவர் இந்த பக்கம் படுத்திருக்காரு சரி. அட சொல்றது ஒரு நிமிஷம் கேளையா ஆமா அட இவர் இல்லையா போனாரு வந்த மிருதங்காரர் ஐயா ஆமா படுத்திருக்க படுத்தினா நமக்கு பொண்டாட்டி பாத்தீங்கன்னா எந்திரிச்சு மூத்து அடிக்க போக ஆமா ஒண்ணு கடிக்க போக இவருக்கு அந்த நேரம் பார்த்து பழக தோஷம் ஆகி போச்சு அது ஏறி விடுது. ஆமா அப்படி போடணும்ல. பழக தோஷம் ஆகி போச்சு மிருதங்கத்துக்கு சுத்தி பிடிக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா வச்சுக்க நல்லா தொட்ட ரெண்டும் பாத்தீங்கன்னா எம்ஆர்ஓ டயர் மாதிரி இருந்திருக்குது நல்லா சுத்தி பிடிக்க வேண்டிய குட்டுமி இழுத்து பிடிச்சு நல்லா கல்ல எடுத்து டமார் டமார் தட்டினாரா அடி எங்கடி போனா மருமை என்னை பிடிச்சிட்டு அடிக்குது அப்படிங்கிறது என்ன பெரிய இதாகி போச்சுல ஆனா அப்படியே இருக்க மாட்டாரு ஏன்னா ஒரு ஆசிரியர் ஆமா அதனால அப்படியே இருக்க மாட்டாரு இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கு இணையாக ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய பாலு அண்ணன் அவர்கள் இவருக்கு மேலே ஆல்ரவுண்ட் செய்ப்பார் சூப்பர் அடிக்கிறது அடிக்க கொஞ்சம் வியாக்கியானமே தான் அடிங்க கடை ஒரு 6 முக மாடல் அவக்குன்னு ஒரு விரலான அடிச்சுக்காதீங்க அடி மாறி விழுகக்கூடாது. ஆமா அடி மாறிடக்கூடாது இருந்தாலும் பரவாயில்ல தாள மாஸ்டர் என்று சொல்லக்கூடிய கோம்பையை சேர்ந்த ராஜ மாணிக்க மகாராஜ் வருக மேடையில் தாளம் இசைப்பார் மைக் செட் உண்மையிலே இப்படித்தான் மைக் செட் ஆமாண்ணே அதாவது பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் எப்பவுமே மாரியம்மன் அப்படின்னு கேள்விப்பட்டா நாங்க பல முறை பார்த்திருக்கோம். பல முறை இதுக்கு ஈடான மைக் செட் இல்ல நான் வந்து நீ தான் சந்திக்கிறேன் இந்த மைக் செட்டை ஆனா உண்மையிலே நல்ல மைக் செட் நாங்க பல முறை சந்திச்சிருக்கோம். முந்தா நாள் போயிருந்தோம் ஒரு ஊருக்கு அங்க பையன் வச்சு பாத்தீங்கன்னா மைக் செட்டுக்காரருக்கு கல்யாணம் இல்ல அப்படியா மைக் செட்டுக்காரருக்கு கல்யாணம் இல்ல சரி அவங்க அப்பதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் வந்து நிச்சயம் முடிச்சிருக்காங்க சரி போய் பொண்ணு பாக்க மாமனார் கேட்டிருக்காரு மாப்பிள்ள என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டிருக்காரு மாப்பிள்ள மைக் செட் போடுவாரு விசேஷத்துக்குலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அப்படியா இருந்தா மாப்பிள்ள போய் நம்ம டெஸ்ட் பண்ணணும் ஏன்னா மைக் செட் நல்ல முறையை அமைச்சு கொடுக்குற அப்படியா இல்ல அதுல ஏதோ கோளாறுகள் பண்ற அப்படியா தொழில் எப்படி இருக்கு அதுல ஏதோ கோளாறு பண்ணனா நம்ம பிள்ளைய கண்டிப்பா கோளாறு பண்ணி விட்டுருவாரு அதுல நல்லா பண்ணாருன்னு வச்சுக்க நம்ம பிள்ளைய நல்லா வச்சு பொழைச்சுக்குவாருன்னு சொல்லி அவர் மனசுல நினைச்சிட்டு வந்து மறுமையில டெஸ்ட் பண்ணலாமான்னு மாப்பிள்ளைய செக் பண்ணிருக்காருன்னு எப்படி ஆமா செக் பண்ணிருக்காரு எப்படிங்க இவர் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா இவர் பாத்தீங்கன்னா அத புடிச்சு திருக எதை புடிச்சு அட ஆமில் பாரு ஐயா ஆமில் பாரு திருக அப்படி மேல தள்ள கீழே இழுக்க அப்படி கொலைய போய் திருக
கொலையில பின்னாடி மண்டை இருக்கு பாத்தீங்களா? ஆமா. அத போய் திருக மைக்கு புடிச்சு கீழே மேல நிமித்த இப்படி புடிச்சு சுத்த பிள்ளை இருக்க அவர் நினைச்சிட்டாரு. அவர் நினைச்சிட்டாரு என்னன்னு? ஆஹா ஏமாந்துட்டோம்டா ஏமாந்துட்டா. எப்படி? மைக் செட்டவே இந்த திருகுறானா? ஐயோ நம்ம பொண்ணை கொடுத்தா என்ன திருகுவானோ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வச்சுக்க. ஆமா இவர் கல்யாணம் முடிஞ்சு வரனே. நான் சொல்றது கல்யாணம் முடியாத பொண்ணு பார்க்க வந்தவர். ஆமா 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 அண்ணே இதே மாதிரி விடிய விடிய இருக்கட்டும்னே. நீங்க வாட்டில புது பொண்டாட்டி எதோ பிடிச்சி நோண்டுற மாதிரி நோண்டி விடியன்னு வச்சுக்க. நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமா ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ ஆடியோஸ் இருப்பிடம் சித்தப்பட்டி. அருமைனே மிக சிறப்பு. காஞ்சிபுரம் பட்டு, திண்டுக்கல் போட்டு, திருநெல்வேலி அல்வா, திருப்பாச்சி அருவா என்று சொல்லக்கூடிய சீத்தப்பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மைக் செட் மாரியம்மன் மைக் செட் தானே ஃபேமஸ். மிக சிறப்பானதுன்னு ஒவ்வொரு ஊர்ல மைக் செட் போடுறாங்க. உண்மையிலேன்னு பார்த்து என்னென்ன பாட்டு போடுறா தெரியுமா? இதெல்லாம் எவ்வளவு அமைதியான பாட்டு, பழைய பாட்டுங்க. இப்ப போடுற பாட்டெல்லாம் எப்படிப்பா? அண்ணன பாத்தியா ஆத்தவ பாத்தியா தம்பிய பாத்தியா பாட்டானே. ஆமா இதெல்லாம் ஒன்னாவதுல வந்து வாத்தியார் ஏனே சார் நீங்க சொல்லி தர்றது. இதெல்லாம் ஒன்னாவது போறப்ப ஆனா ஆவனா தானா தையனா தோனா தோவனான்னு வாத்தியார் சொல்லி தர்றது. இப்ப பாட்டு போட்டு மைக் செட்ல சொல்லி தர ஆரம்பிச்சுட்டாங்க. காலமே கெட்டு போச்சு, காலமே மாறி போச்சுன்னு. எப்படி மாறி போச்சு தெரியுமா? காலையில எந்திரிச்சு கஞ்சி தண்ணி குடிச்சு போட்டு கலப்பு மாட்டை தூக்கிக்கிட்டு காடு வயல் விடுதாங்க. அப்ப எங்க அப்பத்தாவுக்கு பாத்தீங்கன்னா 12 பிள்ளை, ஒரு டஜன். எங்க அப்பா கூட பிறந்தவங்க. சரி ஆமா. பெண்கள் 4, ஆண்கள் 8. ஆமாண்ணே. குடும்ப கட்டுப்பாடு கிடையாது, வீட்லயும் கட்டுப்பாடு கிடையாது. ஆமா ஆமா. வேற வேலையே இல்லை எங்க தாத்தாவெல்லாம். என்ன வேலை? ஆமா எங்க தாத்தாவில வேற வேலை கிடையாது. திங்க
என்ன அந்த வேலைதான் 12 பிள்ளை பெக்கிறதுனா சும்மாவா? இப்ப யாராவது 12 பிள்ளை பெக்கிறாங்களா? அதனால சத்து இல்லையா? ஒரு குழந்தை, அதையும் மீறினால் 2 குழந்தை. ஆமா, அந்த 2 குழந்தைய பெப்பதற்கு என்ன தெரியுமா? சொன்னேன், அளவோடு பெற்று அளவோடு வாழ. அளவோடு வாழ எப்படி அளவோடு வாழ முடியும்? எப்படி அளவோடு பெக்கிறது? அன்னைக்கெல்லாம் ஒரு வீட்டுல 12 பேர் குழந்தை இருந்தாலும் அது எல்லாமே ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாங்க. இன்னைக்கு தனியா புருஷன் முன்னாடிக்கு மட்டும் தனியா ஒரு ரூம். அப்ப கூட்டு குடும்பத்தை ஆதரிச்சா. ஆமா, அன்னைக்கெல்லாம் கூட்டு குடும்பம். ஆமா, இன்னைக்கு கல்யாணம் முடிச்ச 3ஆவது நாளே வந்திருந்தா உங்க அம்மா வேறு சரியில்லை, இப்படியே பேசிட்டு நான் சோத்துல விச வச்சிருவேன் பாத்துக்க அப்படிங்க. ஆஹா, இந்த பிள்ளைய அம்மாவோட வச்சிருந்தோம்னா சோத்துல விச வச்சு கொண்டு விட மாட்டேங்குது. அம்மா கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கணும்னா இந்த பிள்ளைய தனியா கூட்டிட்டு போயிடணும்னு சொல்லி புருஷக்காரன் கூட்டிட்டு போயிடுறேன். கூட்டிட்டு போய் பாத்தீங்கன்னா 3 வருஷம் ஆனாலும் குழந்தை இருக்காது. ஏன்னா சாப்பாடு அப்படி பூரா. ஆமா, பூராமே விஷம். ஆமா, அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கம்பு, சோளம், தெனை, வரகு, மொச்சை, சாமான் சாப்பிட்டாங்க. ஆமா, நல்லா குழந்தை கருத்தடிக்கும், பிறக்கு. அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உரல்ல குத்திட்டா சோறாக்குன்னு. ஆமாங்க, இன்னைக்கெல்லாம் குத்த வேண்டியதெல்லாம் கிடையாது. அதான் ரேஷன் மில்ல அரைச்சு தராங்க அரிசி. அன்னைக்கெல்லாம் அம்மையில அரைச்சு தான் குழம்பு வைக்கணும். இன்னைக்கெல்லாம் அம்மையில அரைக்க வேண்டியது இல்ல. ஆமா, மேலுக்கு மத்திய குழவி முதல்ல உரல் கீழே கம்முன்னு தானே இருக்கு. ஆமா, மேல இருக்கிற குழவிகள் தான் இப்படி சுத்திக்கிட்டே இருக்கேன். ஆமா, மேல இருக்கிற குழவிக்கெல்லாம் வந்து சங்கிலி போட்டு கட்டிட்டாங்க. கீழே இருக்கிற உரல் மட்டும்தான் அப்படி சுத்திக்கிட்டே இருக்கேன். ஆமா, அப்படிப்பட்ட எல்லாம் சேல்கட்ட உழப்பாயிருச்சு. ஆமா, எல்லாம் சேல்கட்ட உழப்பாயி போச்சு. அப்படி சேல்கட்ட இருப்பதனால பாத்தீங்கன்னா 3 வருஷம் கழிச்சு தான் ஒரு குழந்தை இருக்கு. அது நம்ம பொண்டாட்டி குழந்தை இல்லாம குழந்தை இருக்குன்னு சொல்லி புருஷன் நம்ப வெகு ஆசையில பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில பார்க்க மாட்டாங்க, தனியார் ஆஸ்பத்திரி தான் கூட்டி போவாங்க. ஏன்னா 3 வருஷம் கழிச்சு குழந்தை இல்லாம இருக்குல்ல, நல்ல பக்குவமா பார்த்து குழந்தை பெக்கணும்ல, தனியார் ஆஸ்பத்திரி போனா தான் சிக்கலே இருக்குது. ஆமா, எப்படின்னு கேட்கணும். நம்ம நல்லா பாத்தீங்கன்னா 3 வருஷம் குழந்தை இல்லைன்னு தனியார் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போக, சாமி கல்யாணம் முடிச்சு எவ்வளவு நாள் ஆகுதுன்னு கேட்பாங்க. 3 வருஷம் ஆகுங்க அப்படின்பா. 3 வருஷம் குழந்தை இல்ல, ஃபர்ஸ்ட் குழந்தை அப்படிம்பாங்க. நம்மள்ட்ட கேட்டு நம்மள்ட்ட உண்மை சொல்றது மாதிரி கேட்பாங்க. நம்மளும் அதையும் ஏமாந்து சொல்லிடுவோம் பாத்துங்க, ஃபர்ஸ்ட் குழந்தைங்க நல்லா பக்குவமா குழந்தைய நான் பாத்துக்கிறப்பா, ஒன்னும் பெருசுல அது எந்த குறைபாடு கிடையாது. ஒரு ஊசி சும்மில்ல 10,000 ரூபாய் ஒரு மாசம் ஒரு ஊசி போட்டுக்க, நல்லா குழந்தை வந்து குழந்தை வளர்ச்சியில இருந்து நல்ல கலர்ல இருந்து நல்லா ஜம்முன்னு குழந்தை சூப்பர் பிறந்தனும் அதே டாக்டர் தான் சொல்லுவாங்க. ஆனா அது கூட அப்பட்டமான பொய்யனே. ஆனா பாத்தீங்கன்னா சரி கரெக்டா 9 மாசம் 29 நாள் 9 ஊசியா போட்டு வச்சிருப்பான். நல்லா ஊசியா போட்டு குழந்தை ஊறி உள்ள பாத்தீங்கன்னா வச்சுக்க, நல்லா பாத்தீங்கன்னா நல்லா கொலக்கட்ட மாதிரி இருக்கு குழந்தை நல்லா நல்லா. ஆமா, பாத்தீங்கன்னா வச்சுக்க, இவருக்கு சத்துருந்தது சோபரசமா பிறகு ஏதாவது சாப்பிடுற சாப்பாடு கூட விஷம் இல்ல. எப்படி சோபரசமா நொட்டாது சோபரசமா பிறக்காது. பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல இடுப்பு வலி வந்தாலே போன் பண்ணுவேன் நம்மால, சார் ஐயா ஏன் பொண்டாட்டி இடுப்பு வலிக்குது ஐயா அப்படிம்பாங்க. ஐயா உடனே ஆஸ்பத்திரி கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் தெரியுமா, கத்தி எடுத்து உடனே பலன்னு தீட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, கத்தி எடுத்து தீட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அங்க போனோடனே பாத்தீங்கன்னு வச்சுக்க, நேரம் ஆபரேஷன் தேட்டர்ல கூட்டி போவாங்க. நல்லா சோபரசன பிறக்க மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, உள்ள போய் இப்படி வெளியே வரும்போது இப்படி தொங்கி போய் வருவாங்க. எருமச்சானிய மூஞ்சி அப்படின மாதிரி. ஐயா சுத்தமா இடமே இல்ல, கர்ப்பவாயே திறக்கல, ஆபரேஷன் பண்ணிட்டு எடுக்க மாட்டிருக்குது, ஏதாவது ஒரு உயிரத்தை காப்பாற்ற முடிய மாட்டிருக்குது அப்படிம்பாங்க. நம்மளால சொல்லுவேன், ஆனா விட்டாத சோபரசனமாய் பிறந்துருவேன், ஏன்னா பணத்துக்காக வேண்டியது. நம்மளால சொல்லுவேன், சார் எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல சார், குழந்தை 2 உயிருமே காப்பாத்துறீங்க சார் அப்படின்னு அலரும் போது பார்த்தீங்கன்னு வச்சுக்க, முதல் ஒரு மாசத்துக்கு 10,000 ரூபாய் ஊசி, 9 மாசத்துக்கு எவ்வளவு 90,000, ஆபரேஷன் பண்றதுக்கு 1 லட்சம். ஏன்னா பார்த்து நல்லா பல அப்பதான் கத்திய தீட்டு போடணும்னு சொல்லிட்டான் வரணும்னு சொல்லி தீட்டுல கத்திக்கு அப்பதான் வேலை. உள்ள போய் பொழக்கன்னு கிழிச்சோடனே பழக்கன்னு குழந்தை எடுத்து கையில கொடுத்துருவாங்க. 2 வருஷமா நல்லா பலாறு செல்வமா இருக்கேன். ஆமா, அப்படிப்பட்ட காலகட்டம் ஆகி போச்சு. ஒரு சில டாக்டர் தானே அந்த மாதிரி இருப்பாங்க, ஒரு சில டாக்டர் உண்மையா நல்லா இருப்பாங்க. இருந்தாலும் பரவாயில்ல அண்ணே, பிள்ளைய கூட்டி வந்திருக்கீங்களாண்ணே? அண்ணே நான் போனா பிள்ளை வரும்னே, நீங்க போனா பிள்ளை வராது. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் வயசாகி நரம் திரட்சி ஆகி போச்சு ஐயா. ஆமா, நரம் திரட்சி ஆகலையா? சரி, இருந்தாலும் ஆடல் அழகி ஐம்பது சுந்தரி நாட்டிய பேரொழி என்று சொல்லக்கூடிய திண்டுக்கல்லை சேர்ந்த விஜயராணி அவர்கள் இவருக்கு மேலையில்
அத்திப்பழம் சிவப்பா ஏ அத்த மக சிவப்பா இந்த வெள்ளக்காரை முன்னே இந்தியா வந்தாலே உன்னை கண்டு சிவப்பா அத்திப்பழம் சிவப்பா ஏ அத்த மக சிவப்பா அந்த வெள்ளக்காரை முன்னே இந்தியா வந்தாலே உன்னை கண்டு சிவப்பா பரவாயில்ல காலம் நம்ம தான் காரிய கேடு நம்ம தாய்மார்களை பார்த்துட்டே இருப்பாங்க பார்க்க வள்ளி பாப்பாங்க பொருளுக்கு முடியலன்னு வச்சுக்க அவங்க எல்லாம் மனசுக்குள்ள திட்டுவாங்க என்ன திட்டுவாங்க தெரியுமா நல்ல ஆளு யாரா கூட்டி வந்த மணிவகன் நாடகத்தை கொடுத்து அக்காலி கொண்டாந்து போட்டா பாரு பப்பனுக்காரன் ஒருத்தன் நல்லா பாத்தீங்கன்னா மறக்கப்படியாட்டான் அறுவையா அறுத்து போட்டான்டா அக்கா வெளியே வந்தா பாரு உள்ளே போய் தொலை மாட்டீரா அப்படின்னு நினைப்பாங்க அவங்க அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே நம்ம உள்ள போயிடணும் ஆனா உள்ள போறதுக்கு முன்னாடி எல்லா வித பேரையும் சொன்னோம்ல நம்ம பேரை ஏன் சொல்லிட்டு போனோம்ல ஐயா பேரு ஆமா நம்ம பேரை சொல்லிட்டு போயிருந்தேன் சொல்லுங்க உங்களில் ஒருவன் உங்கள் வீட்டு பிள்ளை அதான் சொல்லிட்டீங்களா சொல்லிட்டீங்களா ஆமா நான் சொல்லிட்டேன் போங்க பேர் சொல்லிட்டீங்க அண்ணே இந்த ரைட்டில் ஆஃப் பண்ணுங்கண்ணே யாரு நாடகம் முடிஞ்சு வச்சு அவ்வளவுதான் இல்லப்பா பேர் சொல்லிடல அட என் பேரை சொல்லிக்கிறையா பேர் சொல்லிக்கிறியா உங்க பேரை சொல்லுங்க மக்கள் மத்தியில் இடம் பிடிக்கணும் பேரை சொல்லியா சொல்லு டக்குனு அட சொல்ல வரீங்களா இல்லையா சொல்லுங்க உங்கள் வீட்டு பிள்ளை உங்களில் ஒருவன் கொஞ்சம் மைக் லைட்டா கொஞ்சம் மசுர புடுங்கய்யா பேசிட்டு போறாரியா நீ உன் பேர சொல்லு அண்ணே நீ பாட்டுக்கு அரசியல் வேலை பேசிட்டு இருக்க அண்ணே மூச்சு விடப்படாதுன்னு இருந்தாட்ட செத்து போயிருவாயா அட மே மூச்சு விட கீ மூச்சு விடாதய்யா நாத்தம் எடுத்து போயிரு ஆமா கீ மூச்சு போல நாத்தம் எடுத்து போயிரு இருந்தாலும் பரவாயில்ல அண்ணே சும்மா சொல்லு கும்பிட்டு கேக்குறேனே கும்பிடியா என்னண்ணே கும்பிட பேர் சொல்லி அண்ணே உங்க கொட்டையை தொட்டு கேக்குறேன் அண்ணே தாவா கொட்டையை தொட்டு கேக்குறேன் பேர் சொல்லு தாவா கொட்டையை தொட்டு கேக்குறேன் நல்லது நல்லது பேரை சொல்ல விடுங்கண்ணே சொல்லு உங்க வீட்டு பிள்ளை உங்களில் ஒருவன் தம்பி கூப்பிட்டு தம்பி அந்த செல்ல ஆப் பண்ணுப்பா கண்ணுல அடிக்குவாரு சரி அண்ணே அந்த லைட் ஆப் பண்ணு எனக்கு வந்து சம்பளமே வேணாம் ஏன் துணியை முடிச்சுன்னா வீட்டுக்கு கிளம்புறேன் அண்ணா நீங்க உங்க பேரை சொல்லுங்கண்ணா நாங்க எங்கயா சொல்ல வர்றீங்க சும்மா சொல்லுப்பா சும்மா சொல்லணுமா வேணாமையா நம்ம அசிங்கமா போயிடுறேன் ஆமா அதை வந்து சொல்லிட்டு போயிடுறேன் ஏன்னா உனக்கு பதிலா இவர் போய் புழு புண்ணு பறிச்சு எழுதிட்டு வந்துருவாரு என்ன உங்கள் வீட்டு பிள்ளை உங்களில் ஒருவன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய ஐநூறு கலைக்குழுவை சேர்ந்த அழகு ராஜா அவர்கள் இவருக்கு மேலே என் பேர்லயே அவனே சொல்லிட்டீங்க ஆமா என்ன பேருக்கு எனக்கு கொஞ்சமா பொறுத்து இருக்கா அருமையான பொருத்தம் அருமையான பொறுத்து இருக்கா சரி அந்த பொருத்தத்துக்கு தகுந்தது மாதிரி ஒரு வருத்தம் வந்துடாம ஒரு நல்ல பாட்டு படிக்க வைப்போம் நல்ல பாட்டு நல்லா தூக்கி வச்சு அப்படி சொல்லுங்க ஏப்பா பெரியவங்களை கேட்டு சொல்லுங்க எரிக்கிறதா புதைக்கிறதா அண்ணே போதும்ண்ணே போது ஒரு பாட்டு படி சொன்னதுக்கு தூக்கி வச்சு பாட சொன்னதுக்கு பாடையில தூக்கி வச்சு படிக்கிற மாதிரி படிச்சீங்க பாத்தியா பாட்டு பாடுறது சொன்னா பரவாயில்ல தூக்கி வச்சு பாடுறது ஆனா அவங்க 4 பேர் இருக்க கண்டிப்பா நானும் ஒரு பாட்டு படிக்கணும் 4 பேருக்கு நன்றி 4 பேருக்கு நன்றி
அதுக்கும் 4 பேர் தான். ஆனா இதுக்கு 4 பேர் தான். எல்லாத்துக்கும் 4 பேர் தான். செத்தால் 4, பொழைச்சால் 4. சரிண்ணே அண்ணே, நான் போனா பிள்ளை வரும், அப்புறம் நான் வருவேன். வளவளன்னு பேசுற வாய் கேடு, வருஷத்துக்கு ஒரு பிள்ளை பார்த்தா பொருளாதாரத்தை கேடு. பொருளாதாரத்தை கேடு. ஆமா, நான் போனா பிள்ளை வரேன். போய் அனுப்புங்க. முதல்ல நான் பிள்ளை வந்துச்சுன்னு வச்சுக்க, நான் கேப்பனா கேப்புங்க. அட பேசுற கேப்பனா கேளுங்க. என் கூட சம்மதிச்சுச்சுன்னா அப்புறம் நான் ஓப்பனா ஓப்பனா பேசலாமா? தெளிவா. ஆமா, இருந்தாலும் பரவாயில்ல. அன்பு கலந்த வணக்கம் வருகிறது. போகுது.